நம்மில் பலர் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் தொடர்ந்து தோல்வியடையும் போது என்ன செய்யலாம், தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவதாக, வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து தோல்வியடைகிறோம் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் உள்ளது. திருவிவிலியத்தில் நமக்கு வரும் சோதனைகள் எல்லாருக்கும் பொதுவானவை. ஆனால் தேவன் நமக்கு தாங்க முடியாத சோதனையை அனுமதிப்பதில்லை என்று பார்க்கிறோம். சோதனைகள் நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. யோபின் கதையை பார்க்கலாம். யோபு நியாயமானவனாக இருந்தபோதும் கடுமையான சோதனைகளை சந்தித்தான். ஆனால் அவன் தன் நம்பிக்கையை இழக்காமல் இறுதியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். இரண்டாவதாக, நம் பாவங்கள் மற்றும் தவறுகள் நம்மை தோல்வியடையச் செய்கின்றன. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்மை மன்னிப்பார் என்று வேதம் கூறுகிறது. தாவீதின் வாழ்க்கையை பார்க்கலாம். தாவீது பாத்சேபாவை சம்பந்தப்பட்டபோது பாவம் செய்தார். ஆனால் மனமாறிய போது தேவன் அவனை மன்னித்தார். மூன்றாவது, தேவனுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பது மிகவும் முக்கியம். நான் இந்த உலகத்தில் வெற்றி கொண்டேன் என்று பார்க்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கையை நினைவில் கொள்வோம். மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது யோசுவா நம்பிக்கையுடன் கானான் தேசத்துக்கு வழிநடத்தினார் என்று வாசிக்கிறோம். நான்காவது, பிரார்த்தனை மற்றும் ஆராதனை. பிரார்த்தனை மற்றும் ஆராதனை நம்மை தேவனுக்கு அருகில் வைத்திருக்கின்றன. எதையும் கவலைப்படாமல் பிரார்த்தனையால் தேவனிடம் தெரிவிக்கவும் என்று வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது தேவனை புகழ்ந்து பாடினார்கள். தேவன் அவர்களை விடுதலையாகச் செய்தார் என்று பார்க்கலாம். தானியேல் மற்றும் அவன் 3 நண்பர் அவர்கள் பிரார்த்தனையின் மூலம் நம்பிக்கையுடன் நின்றார்கள். தேவன் அவர்களை காப்பாற்றினார். ஐந்தாவது, கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவில் நாம் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறோம். அவரில் இருக்கிறவர் புதிய படைப்பாக இருக்கிறார். பவுலின் வாழ்க்கையை எடுத்துக் கொள்வோம். சவுல் என்ற பெயரில் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தார். கிறிஸ்துவை சந்தித்தபின் அவர் புதிய மனிதராக மாறினார். ஆறாவது, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கை. தேவன் எப்போதும் நம்மை மன்னிக்கிறார், நம்மை கொண்டாடுகிறார். கெட்ட குமாரன் கதையை நினைவில் கொள்வோம். மகன் திரும்பி வந்தபோது தந்தை அவனை மன்னித்து கொண்டாடினார். இதுபோல் தேவன் நம்மையும் மன்னித்து கொண்டாடுகிறார். ஏழாவது, உற்சாகம் மற்றும் ஊக்கம். தோல்விகள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை இழக்க வேண்டாம். எனக்கு வலிமையளிப்பவரின் மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார், நம்மை வலிமையாக்குகிறார். கடைசியாக, இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தோல்விகள் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அவரை நாடினால் நாம் வெற்றி பெற முடியும். இறுதியாக, உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்பான தந்தையே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து தோல்வியடையும் போது வலிமையை, நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தை கொடும். அவர்கள் சோதனைகளை கடந்து வெற்றியடையும் கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.